எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் Let the celebrations begin. ஏய், நல்ல இழுத்து புடி, அப்பதானே தைக்க முடியும். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? பார்த்தா தெரியல, கிழிஞ்சதை தச்சிட்டு இருக்கோம். ஏய், கிழிஞ்செல்லாம் தூக்கி குப்பையில போடுறி. எந்த காலத்துல இருக்க நீ? நம்ம பொண்ணு திவ்யா துபாய் போக போறா, மாசம் மாசம் சம்பளம் வாங்கி அனுப்ப போறா. நீயும் நானும் இதை விட பெரிய வீட்டுல போய் நல்லா சொகுசா இருக்க போறோம். நீ போய் கிழிஞ்ச துணியை தச்சிட்டு இருக்க. யோ, அவதான் துபாய்க்கு போக விருப்பம் இல்லைன்னு சொல்றாள். அவளை ஏன் இப்படி தொந்தரவு பண்ற? ஏய், சும்மா வளராத. துபாய் போறதுன்றது எவ்வளவு பெரிய வாழ்க்கை தெரியுமா? அவ ரொம்ப சின்ன பொண்ணுயா, படிக்க ஆசைப்படுறவள படிக்க வைக்கலாம்ல. என்ன அந்த பேச்ச வில்லையா? படிக்கிறேன்னு தானே இத்தனை வருஷமா அலைஞ்சி பெயிலான தானே மிச்சம். அதோட படிச்ச ஸ்கூலோட மானத்தையும் வாங்கிட்டீங்க. அந்த சேர்மேனைய அவமானப்படுத்திட்டீங்க. அந்த இனிய உங்களை யூஸ் பண்ணி சோசியல் மீடியால நல்லா பாப்புலர் ஆயிட்டா. அது ஒண்ணுதான் நீ பச்சை விஷயத்திலே நடந்தது. அந்த சேர்மேன் நல்ல மனுஷனா இருக்கிறதுனாலதான் ஸ்கூல் பேரு கெட்ட கூடாதுன்னு என்ன கூப்பிட்டு பேசி நமக்கு கொஞ்சம் பணமும் கொடுத்தாரு. அந்த பணத்தை வச்சு நம்ம புத்திசாலித்தனமா பொழைச்சுக்கணும். மறுபடியும் இனியா மணியான்னு பேசிட்டு இருக்காம ஒழுங்க நடக்க வேண்டிய வேலையை மட்டும் பாருங்க. ஏய், நாளைக்கு காலையில பாஸ்போர்ட் ஆபீஸ்ல உனக்கு அப்பாயின்மெண்ட். போக ரெடியா இருந்துக்கோ, புரியுதா? மாமா, இனியாக்கா என் நல்லதுக்காக தான் போராடுறாங்க மாமா. இப்பவும் இனியாக்கா சொன்ன மாதிரி என் பேப்பரை ரீவேல்யூவேஷன் பண்ணா நான் நிச்சயம் நல்ல மார்க் தான் மாமா வாங்குவேன். ஏய், அந்த புளிச்சமாவு பொட்டலத்தை தூக்கி தூரப்பட மாட்டியா? என்ன ரீவேல்யூவேஷன் பேசினு இருக்கிற? நாளைக்கு பாஸ்போர்ட் ஆபீஸுக்கு போறோம், பாஸ்போர்ட்டை வாங்குறோம். அதுக்கப்புறம் நீ துபாய்க்கு. இதுக்கு மேல எதுவும் பேசக்கூடாது, புரியுதா? ஏய், நீ என்னடி வாய பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க? குஷ்டு வர புருஷனுக்கு சோறு பொண்ணுன்னு தெரியாதா உனக்கு? குடிச்ச சரக்கு குடல அரிச்சிருண்டி. உலக விஷயம் எதுவுமே தெரியாம எப்படிதான் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்களே தெரியல. ஏய், அந்த சாத்த போடு. அக்கா, என்னக்கா மாமா என்ன துபாய்க்கு அனுப்புறதுல இவ்ளோ சீரியஸா இருக்காரு? இந்த ஆளுக்கு ஒவ்வொரு சமயமும் எதையாவது புடிச்சு தொங்கணும், இல்லைன்னா தூக்கமே வராது. நீ ஒன்னும் பயப்படாத, நாம இனியாமாட்ட சொல்லியிருக்கோம்ல, அவங்க ஏதாவது பண்ணி உன்னை காப்பாத்திடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏய், அக்கா தங்கச்சி ஏடி பேசிட்டு இருக்கீங்க? அந்த சாத்து போடுறி. இவர் வேற எந்த இப்படி பண்றாரோ. கிரியா வர ஆடி உன்னோட பெரிய ரோதனையா போச்சு. ஏய், தனியா வந்துட்டு என்ன பண்ற? உள்ள வா. திவ்யா, இவ எதுக்கு இப்ப கால் பண்றா? சொல்லு திவ்யா, என்ன இந்த நேரத்துல? அக்கா, இப்பவும் என் மாமா குடிச்சிட்டு வந்து நாளைக்கு காலையில பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு போகணும், ரெடியா இருன்னு சொல்றாருக்கா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. எனக்கு என்னவோ உன் மாமா செம்மையா பணம் வாங்கிட்டான்னு தோணுது. அதான் உன்னை இந்த பாடுபடுத்துறான் போல இருக்கு. யாரோட பேசுற? திவ்யா தாங்க. அந்த மூர்த்தி ராஸ்கல் நாளைக்கு காலையில பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு போகணும்னு சொல்லிருக்கானா. திவ்யாவை துபாய்க்கு அனுப்ப துடிக்கிறான். திவ்யா ஒரு நிமிஷம், விக்ரம் பேசுறாராம். ஹாய் திவ்யா, விக்ரம் ஹியர். வணக்கம் சார், சொல்லுங்க. நீ உன் மாமன் பேசுறதுக்கெல்லாம் பயப்படாத. அவன் ஒரு சும்ப பய, ஏதாவது ஏடாவிடமா பேசிக்கிட்டே தான் இருப்பான். சார், அவர் பேசுறத பார்த்தா உண்மையிலே என்ன துபாய்க்கு அனுப்பிடுவார் போலதான் இருக்கு சார். தவர், எங்களை மீறி அவன் எப்படி ஒன்னு அனுப்பிட முடியும்? நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன்.
நீ நாளை காலையில அவனுக்கு தெரியாம கிளம்பி இங்க வந்துரு. சரிங்க சார். ஆனா எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது இப்போ வேண்டாமே, பட் இது நல்லதுக்கு தான். ஓகே, நாளை காலையில் சொல்றேன், பட் ப்ளீஸ் வந்துரு. ஓகே சார், கண்டிப்பா வந்துடுறேன் சார். தேங்க்யூ சார். ஓகே. விக்ரம், நாளைக்கு நாம என்ன பண்ண போறோம்? அந்த மினிஸ்டர், சேர்மன், மாயா இந்த நெட்வொர்க்கை பிரேக் பண்றதுக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல, அதை நாளைக்கு எக்ஸிக்யூட் பண்றோம். அப்படியா? அதுக்காக வர சொன்னேன். என்ன மாதிரியான ஸ்கெட்ச் விக்ரம்? நாளைக்கு சொல்றேனே. பட் இது எல்லாம் நல்லா நடக்கணும்னா ஒரு முக்கியமான விஷயம் நடக்கணும். என்னது? எனக்கு பசிக்குது சார், ப்ளீஸ். சரி இருங்க, நான் கொண்டு வரேன். ஓகே. சொல்லுங்க சார். சுபாஷ், ரவுண்ட்ஸ்ல இருக்கியா? ஆமா சார். நாளை காலையில வீட்டுக்கு வா, ஒரு முக்கியமான விஷயம் பிளான் பண்ணோம். ஓகே சார், வந்துடுறேன். Okay. Yeah. விக்ரம், டின்னர் ரெடி, வாங்க சாப்பிடுவோம். சாப்பிடலாம். வாங்க. இனியா, வாங்க விக்ரம். திவ்யாவை காலையிலேயே வர சொல்லியிருந்தோமே, இன்னும் ஆளை காணோம். அது யாருக்கும் தெரியாம வர சொல்லிருக்கீங்கல்ல, கொஞ்சம் டைம் பார்த்து தான் வருவா. நீங்க ஃப்ரூட் சாப்பிடுங்க, வந்துருவா. தேங்க்யூ. அக்கா. ஹே திவ்யா, வா வா. வா உட்காரு, வா. இல்ல Apple இல்லக்கா, சாப்பிடு, வா. பரவாயில்லக்கா, பரவாயில்ல, நீங்க உட்காருங்கக்கா ப்ளீஸ். சரி, ஏன் இவ்ளோ லேட்டு? சார் உனக்காக தானே காத்துட்டு இருக்காரு. மாமா இவ்வளோ நேரம் வீட்லயே உட்காந்துட்டு இப்போதான்க்கா வெளியே போனாரு. நான் இங்க வர்றது என் அக்காவுக்கும் தெரிய வேணான்னு சொன்னீங்களா, அதான் அக்கா மார்க்கெட்டுக்கு போன சமயமா பார்த்து நான் இங்க கிளம்பி வந்துட்டேன். அதான் டைம் ஆயிடுச்சுக்கா. அதெல்லாம் பரவாயில்லைங்க, ஒரு நல்ல காரியத்துக்காக தானே இதெல்லாம் பண்ண போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சுபாஷ் வந்துடுவான், வந்தோடனே பிளான் என்னன்னு சொல்லிடலாம். ஓகே சார், வரலாங்களா? வா வா சுபாஷ், இவ்வளோ குட் மார்னிங் சார். இந்தாங்க சுபாஷ், சாப்பிடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். என்ன சார், காலையிலேயே அவசரமா வர சொன்னீங்க, என்னாச்சு? இல்லக்கா, பரவாயில்ல. திவ்யா விஷயம் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, அதான் வர சொன்னேன். என்னாச்சு? இந்த வீடியோ காமியா? அன்பிலீவபிள். மாமா, 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 வேணாம் மாமா, வேணாம் மாமா, வேணாம் மாமா, ப்ளீஸ் மாமா. என்ன சார் இது, இவ்வளவு குரியலா இருக்கு? அந்த மூர்த்தி ராஸ்கல் இவ்வளவு கேவலமா நடந்திருக்கா சார்? அவன் கையில கிடைச்ச போய் அவன் கை கால உடைக்காம விட்டோமே சார். சுபாஷ், மூர்த்தி சூடு போட்டிருக்கான், ஆனா அது மட்டும் விஷயம் இல்ல. அந்த சேர்மன் சொல்லி அந்த ஹரி இவங்க வீட்டுக்கு வந்து இவளை மிரட்டி கையெழுத்து போட வச்சிருக்கான், அதுதான் அதுல முக்கியமான விஷயம். மூர்த்தி கூட சின்ன பைய, சேர்மனும் ஹரியும் தான் பெரிய கிரிமினல்ஸ். ஆமா சார். சார் அவங்க ஏன் சார் இப்படி எல்லாம் பண்ணணும்? அவங்க பக்கம் ஏதோ தப்பு இருக்கு சார். சரியா பாயிண்ட் வந்துட்டேன். அவங்க ஏதோ பெருசா கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க, அதுதான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ சார், இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம முன்னாடி இப்போ 2 முக்கியமான டாஸ்க்ஸ் இருக்கு. ஒன்னு, அந்த சேர்மன் மதிவானம் பண்ற கிரிமினல் வேலைலாம் என்னன்னு கண்டுபிடிச்சு திவ்யாவுக்கு அவளுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான மார்க்கு கிடைக்க ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு முதல் படியா நாளைக்கு ஒரு பிரஸ் மீட் வச்சு
இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணணும். இன்னொன்னு, அந்த சேர்மன் குரூப் தீனதயாளனை வெளியே எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் நடந்துருச்சுன்னா அந்த தீனதயாளன் நம்மளை காலி பண்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான், எந்த எல்லைக்கும் வேணாலும் போவான். அப்புறம் தேவையில்லாம அவனை சமாளிக்கிறதே நமக்கு ஒரு பெரிய தலைவலி ஆயிரும். அப்புறம் கவர்மெண்ட்டுடைய பணத்தையும் நம்ம எஃபர்ட்டையும் மதிப்பான நேரத்தையும் அவனை அடக்கிறதுக்கே வீணாக்கணும். இதெல்லாம் தேவையா? ரெண்டு முறை போலீஸ் பதவியில இருந்தும் சமுதாயத்தை கெடுக்கிறதே நோக்கமா வச்சிருக்கிறவன்லாம் இந்த பூமிக்கு பாரமா இருக்கணுமா? சார், யோசிக்க வேண்டிய விஷயம் தான் சார். நான் யோசிச்சிட்டேன். அவன் இந்த உலகத்துல வாழற தகுதியை இழந்துட்டான். சோ என்கவுண்டர் நாளை கோர்ட்டு கூட்டிட்டு போற சாக்குல பண்ண போறோம். ஒரே கல்லுல 2 மாங்காய் மாதிரி இது ரெண்டத்தையும் ஒரே சமயத்துல பண்ண போறோம். விக்ரம், அந்த வீடியோ போதுமான ஆதாரம் இல்ல, அதனால இன்னும் ஆதாரத்தை ஸ்ட்ராங் பண்ணிட்டு அப்புறமா பிரஸ் மீட்டை வைக்கலான்னு நீங்க சொன்னீங்கல்ல. அப்படிதான் சொன்னேனியா, அதை தான் செய்யவும் போறோம். ஆனா அதுக்கும் மேல இப்ப தீனதயாளன் மேல இருந்து எதிரிகளுடைய கவனத்தை திசை திருப்ப போறோம். அதுக்கு நம்ம கையில இருக்கிற ஒரே துருப்பு சீட்டு இந்த வீடியோ தான். நாம தீனதயாளனை என்கவுண்டர் பண்ண போற விஷயம் தப்பி தவறி அந்த மதிவாணன் காதுக்கு போனாலும் அப்போதைக்கு இந்த வீடியோ விஷயம் அவனை வேற எதை பத்தியுமே யோசிக்க விடாம பண்ணிடும். அதனால தான் சொல்றேன், இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணி அந்த ஆளுக்கு செக் வச்சு ஒரே நேரத்துல இந்த 2 விஷயத்தையும் முடிச்சிடலாம். நீ உடனே ஐஜி ஆஃபீஸுக்கு போய் நாளை கோர்ட்ல விசாரணைக்காக ஆஜர்படுத்துறதுக்கு ஆர்டர் வாங்கிட்டு வந்துரு. சார், ஆனா என்கவுண்டர் நடந்தா நாம மேலிடத்துக்கு நிறைய பதில் சொல்ல வேண்டியிருக்குமே சார். ஆமா தெரியும். ஆனா என்கவுண்டருக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல. சொல்ல, ஒரு கைதி போலீஸை தாக்கிட்டு தப்பிக்க முயற்சி பண்ணும்போது தற்காப்புக்காக போலீஸ் அப்ப அவன் தப்பிக்க முயற்சி பண்ணுவானா விக்ரம்? பண்ணுவான், பண்ணணும், பண்ண வைக்கணும். அதுக்கு தான் நான் ஜெயிலுக்கு போய் மாயாவுக்கு கொலை கேஸ்ல ஹெல்ப் பண்ண இப்ப தீனதயாளன் கூட ஒன்னா ஜெயில இருக்கானே, அந்த பழைய ஜெயிலர், அவனை மீட் பண்ண போறேன். அவங்கிட்ட விஷயத்த சொல்லி அந்த தீனதயாளனுக்கு மெசேஜை பாஸ் பண்ண போறேன். அந்த தீனாவுக்கு உயிர் பயம்னா என்ன அப்படின்னு காமிக்க போறேன். சார், ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரியே தட்டி தூக்குறோம். நான் இப்போ ஐஜி ஆஃபீஸ் கிளம்புறேன் சார். யா, ஓகே, குட். ஓகே சார், வரேன் மேடம். சார், உங்களை பார்க்க இன்ஸ்பெக்டர் விக்ரம் வந்திருக்காரு சார். விக்ரமா? அவன் எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கான்? அவனாலதான் என் வேலை போச்சு, என் பேரு பதவி எல்லாமே போச்சு. இன்னைக்கு நான் எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு கைதியா ஜெயில இருக்கேன்னா அதுக்கு காரணமே அவன்தான். இப்ப எதுக்கு அவன் என்ன பார்க்க வந்திருக்கான்? சார், இப்ப நான் என்ன சார் சொல்ல? நீங்க வருவீங்கன்னு சொல்லவா இல்ல வரமாட்டீங்கன்னு சொல்லவா? அவ எதுக்கு வந்தான்னு தெரியலையே. சரி, நான் வரேன். ஓ சரி சார். போங்க சார். என்ன சார், நல்லா இருக்கீங்களா? சிங்கம் மாதிரி ஜெயிலரா அந்த ஜெயில நடமாடிட்டு இருந்தா என்ன அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல நிறுத்தி குற்றவாளியாக்கி என் பதவியை பறிச்சு இதே ஜெயில என்ன கைதியாக்கி வச்சுட்டு இப்ப வந்து ஒண்ணுமே தெரியாத பச்சை குழந்தை மாதிரி நீ நல்லா இருக்கியான்னு கேக்குறியா? என்ன நக்கலா? என்ன சார் பண்றது? காக்கி சட்டை போட்டா அதுக்கான நேர்மையோட நடந்துக்கணும். எதுக்காக மக்கள் காக்கி சட்டையை மதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு நடக்கணும். எதுக்காக கவர்மெண்ட் நமக்கு சம்பளம் கொடுக்கறாங்கன்னு புரிஞ்சு நடக்கணும்.
இப்படி எதுவுமே தெரியாம கையில பவர் இருக்குன்னு இஷ்டத்துக்கு ஆடலாம், பவரை பயன்படுத்தி குறுக்கு வழியில சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சா இப்படித்தான் ஜெயில் சோறு திங்க வேண்டியிருக்கும். இப்ப என்ன வேணும் உனக்கு? இதெல்லாம் சொல்லி என்ன குத்தி காட்டதான் வந்தியா? அதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்றதுக்கு என்கிட்ட டைம் இல்லை. இப்ப நான் இங்க வந்ததோட நோக்கம் வேற. எனக்கு உன்கிட்ட ஒரு உதவி வேணும், அதுக்காக தான் வந்தேன். உதவியா? ஏங்கிட்டியா? என்ன உதவி வேணும்? இந்த 4 சவுத்துக்குள்ள இருந்துகிட்டு நான் உனக்கு என்ன உதவி பண்ண முடியும்? பர்சனலா எனக்கு எந்த உதவியும் வேணும். ஆனா நீ பண்ற இந்த உதவி டிபார்ட்மெண்ட்டுக்கு நீ பண்ற ஒரு பெரிய உதவியா இருக்கும். ஒரு கிரிமினலை இந்த சொசைட்டில இருந்து அப்புறப்படுத்துறதுக்காக நீ செய்யற உதவியா இருக்கும். அதுக்காகத்தான் நீ பெரிய மனசு பண்ணி எனக்கு இந்த உதவியை பண்ணணும். அதுக்கு பதிலா நான் மேலிடத்துல பேசி உன் தண்டனையை குறைச்சு சீக்கிரம் வெளியே வர்றதுக்கு ஏற்பாடு பண்றேன். என்ன விக்ரம், ஏதாவது டிராமா பண்றியா? ஏன் விக்ரம், எனக்கு கிடைச்ச தண்டனை போதாதுன்னு முடிவு பண்ணி இதை விட பெரிய வலையில எதுவும் சிக்க வைக்க பாக்குறியா? இல்லடா தபர், என்ன ஒருத்தங்க நம்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் கடவுள், என்ன நம்பலன்னா அவங்களுக்கு நான் யாம. இது வரைக்கும் அப்படிதான் என் வாழ்க்கை இருந்துட்டு இருக்கு. என்ன நம்பு, உன் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாரு. செஞ்ச பாவத்துக்கு கொஞ்சமாவது பிராயச்சித்தம் பண்ணுன்னு சொல்றேன். ஓகே விக்ரம், இப்ப நான் என்ன பண்ணும்? ஓகே விக்ரம், இங்க பாரு, இதனால எனக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. கண்டிப்பா ஆபத்துல 2 கொலை பண்ணிட்டு உங்க எல்லாரையும் உள்ள மாட்டி விட்டு வெளியே சுதந்திரமா சுத்திட்டு இருக்கிற மாயாவுக்கு தீனதயாளன் தான் மெயின் பில்லர். அந்த பில்லரை உடைச்சிட்டா அவங்க எல்லாரும் தரமட்டமாயிருவாங்க. ஸோ அதுக்கு தான் நீ உதவி பண்ண போற. அதை தவிர உனக்கு எந்த ஆபத்தும் வராது. பதவியில இருந்த காலத்துல நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். நான் போட்டிருந்த காக்கி சட்டைக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி நான் எதுவுமே பண்ணதில்லை. அட்லீஸ்ட் இந்த கைதி ட்ரெஸ்ல இருக்கும்போதாவது அப்படி ஒரு காரியத்தை பண்றேன். ஓகே விக்ரம், நீ சொல்றதை நான் பண்றேன். தேங்க்யூ. இந்த விஷயம் மட்டும் நான் பிளான் பண்ற மாதிரி நடந்துருச்சுன்னா நான் நிச்சயமா மேலிடத்துல சொல்லி நீ பண்ண உதவிக்கு உன் தண்டனையை குறைக்க ஏற்பாடு பண்றேன். ஐ ப்ராமிஸ். வார்டன் சார் வாங்க. இன்னொன்னு வெச்சுக்கோ. அக்கா அக்கா போதும். ஏய், வெச்சு சாப்பிடுங்கற. என்ன சாப்பிடுற நீ? உன் வயசு பொண்ணுங்க எவ்வளவு சாப்பிடணும் தெரியுமா? இப்படி சாப்பிட்டா எப்படி பெரிய மனுஷி ஆகிறது? அக்கா என்னால முடியலக்கா, இதுவே ஜாஸ்தியா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு ஜாஸ்தி இல்ல. ஒரு 6 இட்லி சாப்பிட்டிருப்பியா? அவ்வளவுதானே? சாப்பிடு. என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன். என்னை தெரியுமா, தரத தரத தரதர உங்கள் கவலை மறக்க. சாப்பிடு. நீ உட்காரு. என்ன வரப்பவே பாட்டெல்லாம் பலமா இருக்கு. அப்ப போன விஷயம் பெரிய சக்சஸோ? அந்த ஜெயிலர் நீங்க சொன்ன விஷயத்துக்கு சம்மதிச்சிட்டானோ? சம்மதிக்காம பேசுனது யாரு? சொல்ற விதமா சொன்னா யார வேணாலும் நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். அப்படியா? எப்படிங்க? எப்படி சம்மதிச்சாரு? அந்த ஜெயிலர் ஏற்கனவே மாயாவோட ஆளு, இந்த தீனதயாளனும் மாயாவோட ஆளு. சோ அந்த ஜெயிலர் தீனாவுக்கு எதிரா எதுவும் செய்ய மாட்டான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அது எப்படி செய்யாம போவான்? எப்படா ஜெயில இருந்து வெளியே வருவோன்னு அந்த ஆளு உள்ள நாட்களை கடத்திட்டு இருக்கான். நீ நான் சொல்றதை செய், உன்னை சீக்கிரமா ரிலீஸ் பண்ண நான் ஏற்பாடு பண்றேன்னு சொன்னேன். அவ்வளவுதான், விக்கெட் வந்துச்சு. சூப்பர் விக்ரம். அப்ப அடுத்த மூவ பிளான் பண்ண வேண்டியதானே? எஸ், ஆஃப் கோர்ஸ். போட்ட ஸ்கெட்சை கரெக்டா முடிக்கணும். சார் வந்துட்டேன் பாரு. வாங்க சுபாஷ். சுபாஷே,
சார் எஸ் சுபாஷ் ஒன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். தீனதயாளனை கோர்ட்ல பிரசன்ட் பண்ண ஆர்டர்லாம் வாங்கிட்டியா? All okay? சார் இதோ நாளைக்கு காலையில ஜெயில நம்ம கூட்டு போயிடலாம். ஓகே, இது எல்லாம் ஓகே, வெரி குட். இத தயவு செஞ்சு பத்திரமா வச்சுக்க. இதுதான் தீனதயாளன் மேல போறதுக்கு பாஸ்போர்ட், விசா எல்லாம். ஓகே சார். வந்தாச்சு தீபாவளி கொண்டாட்டம். இனி வீடெல்லாம் கோலாகலம். ஏன்னா மின்னிடும் வண்ணங்களாய் சென்னை சில்க்ஸின் ஏராளமான தீபாவளி கலெக்ஷன்ஸ். நினைச்ச மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நிறைய சாய்ஸஸ், லாட்ஸ் ஆஃப் சர்ப்ரைசஸ். தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.